பயமறியா பிரமை 2024 தமிழில் தேட்டரில் வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவி. ராகுல் கபாலி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஜேடி, குரு சோமசுந்தரம், ஜான் விஜய் மற்றும் பல படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ 25 வருஷத்துல 96 கொலையை பண்ணிட்டு ஜெயிலில் இருப்பார். இவரை பேட்டி எடுப்பதற்காக எழுத்தாளர் ஒருவர் இவரை சந்திச்சு அவருடைய லைஃப்ல நடந்த கொலைகள்லாம் பற்றி அப்படியே பேட்டி எடுத்துட்டு இருப்பாரு. தன்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் கொலை எப்படி செஞ்சாரு, தொடர்ந்து எப்படி கொலை செஞ்சாரு, இறுதியில் அவர் லைஃப் என்னவா மாறிச்சு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அறிமுக நடிகர் ஜேடி அவங்களுடைய ஆக்டிங் செம்மையாக இருக்கு. அதே மாதிரி குரு சோமசுந்தரம் எழுத்தாளர் அவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருக்கு. இந்த படத்தில் நடிச்ச எல்லாரும் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஹீரோ ஒரு கொலையை வந்து பேனாவாலே போலீஸ்காரரை பற்றி கொலை பண்ணுவார். அதனால வந்து ஃப்ரெண்ட்ஸை கொலை பண்ணுவார். இப்படி தொடர்ந்து கொலையாக அப்படி பண்ணிட்டு இருப்பாரு. கொலை செய்யாத ஒரு கலையாக அப்படியே பண்ணிட்டு இருப்பாரு. அது அப்படியே அவர் சொல்லுவார், அப்படியே இன்ட்ரெஸ்டாக இப்படி தான் கொலை செஞ்சேன் அப்படின்ட்டு அவர் ஒரு கலைநயமாக சொல்லுவார். நமக்கு அதை பார்க்கும்போது பதபதைக்கும், என்னடா இதே ஒரு மனுஷன் கொலையை ஒரு கலையாக செய்கிறாங்களா அப்படிங்கிறது தான் இருக்குது. அதே மாதிரி சின்சியராக சமயம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது இவர் எந்த கொலை, அடுத்தது எந்த கோணத்தில் பண்ண போகிறாரு, என்ன ரீசனுக்காக பண்ண போகிறாரு அப்படிங்கிற ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க. படத்தோட பிஜிஎம் மியூசிக் படத்துக்கு என்ன தேவையை கொடுத்துருக்காங்க. படத்தோட சினிமோகிராஃபி ஓரளவு கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் இவர் சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக சொல்லலை. பார்த்தா அப்படின்ட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கலாம். அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபி இன்னும் கொஞ்சம் வந்திருக்கலாம். ஏன்னா எடிட்டிங்கில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் வந்திருக்கலாம். செகண்ட் ஹாஃபில் தெளிவான ஒரு ஸ்க்ரீன் பிளே இவங்க கொடுக்கல. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மைனஸ் எதுவுமே இல்லை. முதல்ல அந்த படம் சூப்பராக சுமாராக இருக்கலாம். இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியும் சந்திப்போம். உங்களிடம் உங்கள் கவி பாரதி.